இன்றைக்கான சமையல் என்ன பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல். ஸோ ரொம்ப வீட்டில் எல்லா சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையான முறையில் தான் நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறோம். அது எப்படின்னா, நம்ம மீன் வறுக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப சின்னதும் இல்லாமல் ரொம்ப பெருசும் இல்லாமல் ஒரு மீடியமான சைஸில் உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஏன்னா ரொம்ப சின்னதாக இருந்தால் உடஞ்சிரும், ரொம்ப பெருசாக இருந்தால் வேகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ரவுண்டாக அழகாக சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ணல, வீட்டில் அரைச்சி வச்சிருந்த மிளகாத்தூள் தான். ஏன்னா அந்த மிளகாத்தூள் தான் காரம் இருக்காது, நம்ம திட்டமான காரம் இருக்கும். அந்த மிளகாத்தூள் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அந்த மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா உருளைக்கிழங்குல நல்லா போட்டு கையால் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ எந்தளவுக்கு போடணுமோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ திட்டமான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதை ஊற விட்டணும். ஊற விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்கல்லில் நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சிருந்த உருளைக்கிழங்கை ஒவ்வொரு பீஸாக எடுத்து தோசைக்கல்லில் போடலாம். ஸோ எத்தனை தோசைக்கல்லில் வேணாலும் போட முடியுதோ அவ்வளோ போட்டுங்க. அப்போ தான் நம்ம, ஏன்னா அதிகமாக இருக்கும், நிறைய டைம் ஆகும், அதனால் 2-3 டைம்லேயே போட்டு நம்ம எடுத்துடலாம். அதனால் தோசைக்கல்லில் ஃபுல்லாகவே நம்ம அழகாக அடிக்கலாம். அடிக்கிட்டு லைட்டாக ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு அதை அப்படியே திருப்பி விடணும். திருப்பி ஒரு 2 டைமு ஒரு 3 டைம் நம்ம திருப்பி போடும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேகும். ஏன்னா கொஞ்சம் நம்ம திக்னஸாக கட் பண்ணியிருப்போம், அதனால் கொஞ்சம் 2-3 டைம் திரும்பி போடும்போது வெந்துடும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வெந்துருச்சுன்னு. ஓரளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகிடும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கை கட் பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க.